அமைச்சர் செங்கோட்டையனோட செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகாக பாஜகவோட மூத்த தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதில் மிக குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய பாஜக அரசு மீதான வெறுப்பு அரசியலையே விதைத்து தமிழக மக்களிடம் பழக்கப்படுத்திய திமுகவின் உண்மை முகத்தை தமிழக மக்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பார்கள். தமிழகத்திற்கு கேட்டபோதெல்லாம் நிதியை வாரி வழங்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படின்னா இதை என்னவா நம்ம புரிஞ்சுக்கிறது? மத்திய அரசு அப்படின்ற மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படுகிறது, இவங்களும் திமுக எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாட்டில் அந்த புள்ளியில தான் நிற்கிறாங்க. இதை என்னவா நம்ம பார்க்கறது? பாஜகவிற்குள் சில அரசியல் கணக்குகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமா அண்ணாமலை அவர்கள் இப்ப களத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப நீங்க மத்திய அரசின் மேல் நிதியை விடுவித்தால்தான் அது அண்ணாமலை போன்றவர்கள் ஒருவேளை அவர் பாஜகவுடைய பி டீமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே அவர்களுக்கு களமாட முதல்ல நீங்க களம் அமைத்து கொடுக்கிறாரு. இங்க நேற்று வரை கேட்ட நிதியும் கிடைக்கல, அதுதான் பரவலாக இருந்தது. இந்த முறை இவர் செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப தெளிவா சொல்றார், 1000 கோடி கேட்டோம், கேட்ட உடனே கிடைச்சிருச்சுங்கிறார். இப்ப வானதி சீனிவாசன் அவர்களும் அதைத்தான் வழிமொழிகிறாங்க, நாங்க இப்படிதான் கடந்த காலங்களிலையும் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. பிரதமரை மேடையில் வைத்துக் கொண்டு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜிஎஸ்டி பங்களிப்பு தமிழகம் எவ்வளவு கொடுக்கிறது, தமிழகத்திற்கு எவ்வளவு திரும்ப செலுத்தப்படுகிறதுங்கிற பழைய தரவுகள்லாம் சொன்ன காலமெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. பட் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக திமுக இல்லாத ஒரு அரசு வந்திருக்கு, அந்த அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு நட்சத்திரம், அவர் ஒரு பெரிய சினிமா பிரபலமாக இருக்கிறார், 75 ஆண்டு பாரம்பரியமிக்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார், 33 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்ட அதிமுகவையும் அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். இதுக்கடையில பாஜக நிதியை தர மறுத்தால் அதை விஜய் பேசிட்டார்னா அது இன்னும் அதிகமா பாஜகவை படுபாதாளத்துல தள்ளும். நீங்க தொடர்ந்து நிதி மறுப்பு 4 இடங்கள் இருந்த பாஜக நீங்க ஒரு இடம் தானே இருக்கு, ஊட்டியில மட்டும் தானே ஜெயிக்க முடியுது. அதுக்கு காரணம் தாவேக்கா தானே, திமுக இல்லையே. திமுகவோட எதிர்ப்பு வீழ்த்தலையே அவர்களை. அவ கிட்டத்தட்ட இது நாள் வரை திமுக தானே பாஜக எதிர்ப்புன்ற அரசியலை முன்னெடுத்துட்டு வந்தாங்க. ஆமா, நிச்சயமா. இந்த தேர்தல்ல கடந்த முறை இந்த தேர்தல்ல விஜய் தலைமையிலான தாவேகா அல்லது விஜயோட பிரச்சாரம் எந்த இடத்துலையுமே கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கல. அப்படின்னும் போது பாஜக மீதான எதிர்ப்பு அப்படின்றத அவங்க கூர்மைப்படுத்தவே இல்லை அப்படின்றதான கல யதார்த்தம். திமுக தானே அதை வலிமையா எடுத்துட்டு போனாங்க. அப்ப இது திமுக கிடைத்த வெற்றி தானே? ஆமா, இல்ல சார், நிச்சயமா. இப்ப நீங்க தாவேகா தொடர்ச்சியாக களத்தில் பாஜகவை விமர்சிக்கவே இல்லை. ஆனா தேர்தல் முடிவுகள் எப்படி வந்திருக்கு? நீங்க பாஜகவை எதிர்த்த தேர்தல் முடிவுகள்ல 2019 திமுகவே வெற்றி பெற்றது. நீங்க பாஜக வெற்றியை தடுத்தது ஒரு நிலை, வெற்றி பெற்றது இன்னொரு நிலை. அப்ப 2019 பாராளுமன்ற தேர்தல் பாஜக எதிர்ப்பில் திமுக வென்றது. 2021 சட்டமன்ற தேர்தல் பாஜக எதிர்ப்பில் திமுக வென்றது. 24 நாடாளுமன்ற தேர்தல் பாஜக எதிர்ப்பில் திமுக வென்றது. ஆனா 26 பாஜகவை எதிர்த்தது திமுக, அந்த திமுகவை எதிர்த்தது தாவேகா. அப்ப தாவேகா வெற்றி பெற்று விட்டது. பாஜகவும் அதுல எந்த இதுவும் சோபிக்க முடியல. நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாஜக ஜெயித்த தொகுதிகள் திருநெல்வேலியில பார்த்தா தாவேகா ஜெயித்திருக்கிறது. அப்ப இது மாதிரியான இடங்களை பொருத்தி பாக்குறாங்க. அப்ப இப்ப தாவேகாவை பகைக்காமல் இருப்பது இப்போதைக்கு ஒரு மத்திய மாநில அரசுக்கு ஒரு இணக்கமான உறவு இருக்கலாம். அப்ப அது திமுக மீதான குற்றச்சாட்டாவும் வைக்கலாம். இப்ப விஜயும் அதைத்தான் வைக்கிறார், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று. அண்மையில் திருச்சி கிழக்குல நன்றி சொல்ல போன நேரத்தில் கூட அதை சொன்னார், அந்த வார்த்தையை தான் சொன்னார். அப்ப பாஜகவும் அந்த அணுகுமுறை தான் எடுக்கிறாங்க. மத்திய மாநில அரசோட உறவு நிலை நன்றாக இருக்கு, இந்த திமுக தாங்க பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பாஜக தரப்பும் ஒரு முன்மொழிய. ஆனா அரசியல் கணக்கு வேறு விதமா சொல்லப்படுது இல்லையா? உங்களுக்கு தெரியாது இல்ல, களத்துல திமுக இடத்த தாவேகா எடுக்கணும் அப்படின்னா பாஜக எதிர்ப்பை அவங்க கூர்மைப்படுத்தினா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றபடி அல்லது இப்ப இருக்கிற அந்த சினாரியோவை பார்க்கும்போது பாஜகவோட ஒரு அனுசரணையான அல்ல அனுகூலமான போக்க தாவேகா எடுக்கும் பட்சத்துல அதோட பலன் யாருக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா சார். இப்ப நீங்க அதனாலதான் அவங்க கூட்டணிக்குள்ள தேர்ந்தெடுத்து நபர்களை அழைத்து வந்திருக்காங்க. இடதுசாரிகள் அந்த அணியில இன்னைக்கு இருக்காங்க. அவரே சொல்லிட்டாரு, சண்முகம் அவர்களே சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இப்ப இல்லன்ட்டார். அவ கம்யூனிஸ்ட் அங்க இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. இவர்கள் எல்லாம் எதிர்ப்பாங்க, ஆனா விஜய் எதிர்க்க மாட்டார். அப்ப கிட்டத்தட்ட அது தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்ப்பாங்க. மத்திய அரசினுடைய கோபம் வந்தா இந்த கட்சிகள் மேல வரும். ஆனா இவர் ஒரு இணக்கமான போக்கை கையாண்டு விடுவார். அப்ப இவரு இந்த அரசியலே புரியாமையா பாஜக இத்தனை காலம் அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க.
இல்ல அது வந்து அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கு சார். இப்ப இவர்கள் எல்லாம் எதிர்ப்பது என்பது அரசியல் நிலையினரால கவனிக்கப்படும். இப்ப இடதுசாரிகள் எதிர்க்கிறதுங்கிறது இன்றைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட வலதுசாரித்துவ கொள்கை உருவான நாள்ல இருந்து இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்க. விசிகா தொடர்ந்து சனாதனத்தை எதிர்க்கிறாங்க. பட் விஜய் போன்ற ஒரு குரல் பேசிட்டா வெகு மக்கள் அதை கவனிச்சிருவாங்கல்ல. அப்ப அந்த இடம் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான இடமா மாறிடும். அப்ப அவர்களுக்கு என்ன நினைப்புல இப்ப இருக்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்யட்டும், பழியெல்லாம் கடந்த காலங்கள்ல நிதி ஒதுக்கீடு விஷயத்துல திமுகவினுடைய தவறுகள் தான் காரணம்னு அவங்க பிளே பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இனி நிதிகளை விடுவித்தால் தான் பிஜேபி தன்னோட அரசியலை புதுப்பிச்சுக்க முடியும். நீங்க நிதி கொடுக்கல அப்படின்னு விஜய் போன்றவர்கள் பேசிட்டாங்கன்னா இப்ப களத்துல இருக்கக்கூடிய செல்வாக்கு கூட பாஜக இழந்துரும். அதனால அவர்களும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இதை ஆடுறாங்க இந்த பிளே அப்படின்னு தான் பாக்க.